ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பல்கி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பல்கி படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கபடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 3 ஊழியர்களால் அவங்க மாட்டப்படுறாங்க. அவங்க எப்படி இந்த 3 ஊழியர்கிட்ட இருந்து இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட கதையும் தாண்டி இந்த படத்தில் நான் முக்கியமாக ரசித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் தான். சந்தோஷ் அண்ட் விக்கி இவங்க 2 பேரும் இந்த ஃபைட் சீக்வன்ஸை கொரியோகிராஃபி பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று இன்ட்ரோல் மிஷின் வரும்ல, அப்போ அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீனாகவும் இருக்கட்டும், அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ ஷான் யங்கம், அவரோட இது 25வது படம். ஸோ ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காப்புல. அவரோட ப்ரிவியூஸ் மூவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ்காரன் படத்தில் அவரோட ஆக்டிங் நல்லாவே கொடுத்துருந்தாப்புல. ஸோ இப்போது இந்த படத்தில் வந்து அதை விட டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இன்னொன்று சாந்தனு பாக்கியராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. அவரோட கேரக்டர் விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டரோட ஸ்கெட்சு இருக்கும்ல, ஹீரோ சாந்தனுக்கு அந்த கேரக்டர் 2 கேரக்டரும் அவங்க நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. வழக்கம் போல் எல்லா படங்களிலும் ஹீரோயின்ஸுக்கான அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே டெம்ப்ளேட் இந்த படத்துலையும் அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் அல்ஃபோன்ஸ் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. நம்ம பிரேமம் படத்தை டைரக்ட் பண்ணாப்புல அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செல்வராகவன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. இது வரைக்கும் இந்த படத்தில் அவர் வந்து இந்த படத்தில் சூப்பராகவே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட அந்த எப்படி சொல்லணும்னா அந்த கேரக்டர் அந்த எவல்யூஷன் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த அளவுக்கு செல்வராகவன் சாரோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒரு லேடி அவங்களும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புது கதைன்னு நம்ம சொல்ல முடியாது. வழக்கம் போல் நம்ம எல்லா படங்கள் பார்த்த கதை தான். ஆனால் இது கொஞ்சம் பட்டியலின் பண்ணி மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாய் அபேக்கர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு மூவி. ஆனால் இதை ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியல. ஸோ அந்தளவுக்கு மியூசிக்லையும் சரி பிஜிஎம்ஸ்லையும் சரி பின்னி எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட பெஸ்ட் இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் அவர் வரப்போகிற படம் வந்து டியூட் அண்ட் கருப்பு படத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த பல்கி படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சாங்ஸும் சரி நல்லா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அலெக்ஸ் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. அவர் ஒர்க் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காப்புனா உன்னி சிவலிங்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவர் மலையாளம் படத்துக்கு என்னென்ன தேவையோ அவர் கரெக்டாகவே இந்த படத்தில் கொடுத்துருக்காப்புல பல்கி படத்தில். ஸோ அவரோட அந்த மேக்கிங் அந்த டைரக்ஷன் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸும் நம்மளை ரசிக்க வைக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த ப்ரீட்டியர்ஸ் அவங்களோட அவர் ஹீரோவும் அவங்களும் மீட் பண்ணிக்கிற அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக எனக்கு இந்த படத்தில் ஒரு பிடிச்ச கேரக்டர்னால் அது செல்வராகவன் சார் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு செல்வராகவன் சார் அந்த ரோலில் பின்னி எடுத்துட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பிரேமம் படத்தை டைரக்ட் பண்ண அல்ஃபான்ஸ் அவரும் இந்த படத்தில் சூப்பராகவே அவரோட ரோல் நல்லாவே பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படம் நம்மளுக்கு ஒரு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கதை நம்ம நிறையா படங்கள் பார்த்த கதை தான். ஆனால் மேக்கிங் வைஸும் சரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி சீன் வைஸும் சரி எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு இந்த பல்கி. ஸோ நீங்கள் போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்கிறது வந்து நான் நம்புகிறேன். பல்கி படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது வந்து நான் அதிகமாக நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.